ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை ஒழித்து உலகை ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு இடையூறு செய்வதை ஜெர்மனி ஜனாதிபதி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் கடும் காட்டமாக பதிலளிச்சிருக்கின்றார். இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 14 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றொரு தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜெர்மனி ஜனாதிபதி ஈரான் விவகாரத்தில் தலையிடுவதை நிறுத்திவிட்டு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் வாஷிங்டன் அவமானப்படுத்தப்படுவதாக ஜெர்மனி ஜனாதிபதி ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருந்தார். அந்த ஒரு விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்துல இந்த பதிவை பதிவிட்டிருக்கின்றார். ஜெர்மனி ஜனாதிபதி தனது நேரத்தை உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தனது சீர்குலைந்த நாட்டின் குடிவரவு மற்றும் எரிசக்தி பிரச்சனைகளை சரி செய்வதில் தனது நேரத்தை செலவிட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கின்றார். மேலும் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை ஒழித்து உலகை ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு இடையூறு செய்வதை ஜெர்மனி ஜனாதிபதி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் கடும் காட்டமாக பதிலளிச்சிருக்கின்றார். ஜெர்மனியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவ வீரர்களை திரும்ப பெறுவது அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றுவது குறித்து ஆலோசித்து வருவதாக ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஒரு விடயம் நேட்டோ கூட்டமைப்புக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மத்தியஸ்தம் செய்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 14 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜெப்சித்தில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 7 பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. துல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஹரூப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு வீடு முழுமையாக தகர்க்கப்பட்டதுடன் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் லெபனான் இராணுவ வீரர்கள் 2 3 அவசர சிகிச்சை ஊழியர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மொத்தமாக 70 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள 15 நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக எழும்புமாறு இஸ்ரேல் இராணுவம் அச்சுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது.